ஜெசப்பி பியாக்ஸியோடைய மிக முக்கியமான வானியல் பங்களிப்புகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜெசப்பி பியாக்ஸி ஒரு இட்டாலியன் கேத்தலிக் பிரீஸ்ட், மேத்தமெட்டிஷியன் அண்ட் அஸ்ட்ரானமர். இவர் 1746 ஜூலை 16 அன்னைக்கு இட்டலியோடைய ப்ராவின்ஸ் ஆஃப் சாண்ட்ரியோவில் இருக்கிற பாண்டேயின் வேல்டெலினால பிறந்தாங்க. ஆரம்பத்தில் ஜெசப்பி பியாக்ஸி கணிதவியலில் தான் அதிக கவனம் செலுத்தி வந்தாங்க. இதனால் இவர் 1781ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இட்டலியில் இருக்கிற சிசிலியோடைய பலர்மோவில் இருந்த அகாடமியே டே ரெக் ஸ்டூடி, அதாவது இன்றைய யூனிவர்சிட்டி ஆஃப் பலர்மோவில் ஒரு லெக்சரர் இன் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது கணிதவியல் விரிவுரையாளராக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. போக போக தான் ஜெசப்பி பியாக்ஸி அஸ்ட்ரானமி வானியலில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் இவர் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் பலர்மோவில் ப்ரொஃபஸர் ஆஃப் அஸ்ட்ரானமி, அதாவது வானியல் பேராசிரியராக பதவி உயர்வை பெற்றும் பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜெசப்பி பியாக்ஸி வானியல் சார்ந்த அவதானிப்புகளில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் அப்போதைய இட்டலியோடைய நேபிள்ஸோடைய கிங்காக இருந்த கிங் ஃபெர்டினாண்ட் த ஃபர்ஸ்ட் அவர் அந்த பலர்மோவில் ஒரு அஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேட்டரி, அதாவது வானியல் ஆய்வகத்தை நிறுவனம் அப்படின்னு ஜெசப்பி பியாக்ஸியை பணிச்சாங்க. இந்த கட்டளையை ஜெசப்பி பியாக்ஸி ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சில நபர்களினுடைய உதவியோட நல்லா சிந்திச்சு ஒரு ப்ராப்பரான அஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேட்டரியை அந்த பலர்மோவில் ஜெசப்பி பியாக்ஸி நிறுவினாங்க. அந்த ஒரு பலர்மோவில் நிறுவப்பட்ட அஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேட்டரியானது 1790ஆம் ஆண்டு ஜூலை 1 அன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டது. மேலும் அதுக்கு பலர்மோ அஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேட்டரி அப்படின்னு பெயரிடவும் பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த பலர்மோ அஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேட்டரியோடைய ஃபர்ஸ்ட் டைரக்டராகவும் ஜெசப்பி பியாக்ஸி நியமிக்கப்பட்டாங்க. இது இவர் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொறுப்பாகவும் கௌரவமாகவும் இருந்தது. இதுக்கப்புறமா ஜெசப்பி பியாக்ஸி அந்த பலர்மோ அஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேட்டரியில் ஒரு டைரக்டராக நிறைய டெலஸ்கோப்ஸ், அதே மாதிரி வானியல் அவதானிப்புக்கு தேவைப்படக்கூடிய நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இவர் வைத்து பராமரிக்க தொடங்கியிருந்தாங்க. அதில் குறிப்பாக ஜெஸி ராம்ஸ்டன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியன் அண்ட் அஸ்ட்ரோனாமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மேக்கர்னால உருவாக்கப்பட்டிருந்த ராம்ஸ்டன் சர்க்கிள் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அவர் அங்கே வச்சுருந்தாங்க. இந்த ராம்ஸ்டன் சர்க்கிள் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதில் நிறைய நம்பர்ஸ் குறிக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக டிகிரிஸ் அதில் குறிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அதில் ஒரு டெலஸ்கோப்பும் அட்டாச் ஆகியிருக்கும். இப்போ அந்த டெலஸ்கோப், அந்த ஒரு ராம்ஸ்டன் சர்க்கிளில் இருக்கக்கூடிய டெலஸ்கோப்பை பயன்படுத்தி வானத்தை அவதானிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வான் பொருளை, ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்டை பார்த்தோம்னா அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத இந்த ராம்ஸ்டன் சர்க்கிள் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஈஸியாக கண்டறிய முடியும். ஏன்னா அந்த ராம்ஸ்டன் சர்க்கிளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதில் நம்பர்ஸ் குறிப்பிடப்பட்டிருக்கும். டெலஸ்கோப்பை வைக்கும்போது எந்த நம்பரில் அந்த டெலஸ்கோப்போடைய அந்த ஒரு பாகம் இருக்குது அப்படின்றத ஈஸியாக கண்டறியலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, டெலஸ்கோப் வழியாக இப்போ அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோம் அப்படின்னா அப்போ அந்த டெலஸ்கோப்பில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அந்த சர்க்கிளில் எந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு ஈஸியாக கண்டறிய முடியும். அப்படி கண்டறியும் போது அந்த சர்க்கிளில் என்ன நம்பர் குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த நம்பரை வச்சு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போட்டால் அந்த ஒரு வான் பொருள் எந்த ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றத துல்லியமாக அதனுடைய பொசிஷனை கணிக்க முடியும். அதுக்காக உருவாக்கப்பட்டிருந்தது தான் ராம்ஸ்டன் சர்க்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது. ஸோ அதையும் ஜெசப்பி பியாக்ஸி வச்சுருந்தாங்க. அதை வச்சுருந்தது மட்டும் இல்லாமல் 1791ஆம் ஆண்டு மே மாதத்துலேருந்து ஜெசப்பி பியாக்ஸி மிக முக்கியமான ஒரு வானியல் அவதானிப்பையும் இவர் தொடங்கினாங்க அந்த ராம்ஸ்டன் சர்க்கிளை பயன்படுத்தி. அதாவது இவர் ஸ்டார் கேட்டலாக பண்ணணும், நட்சத்திர பட்டியலிடணும் அப்படின்னு இவர் இவருடைய ஒர்க்கை தொடங்கினாங்க. நட்சத்திர பட்டியல்னா என்னன்னா, இப்போ பூமியிலிருந்து பார்க்கும்போது நட்சத்திரங்கள் எங்கே இருக்கும், அதனுடைய நிலை என்ன, அதை குறிப்பாக எழுதி அதை பட்டியலிடக்கூடியது தான் ஸ்டார் கேட்டலாக் அப்படின்றது. அது அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே பட்டியலிடப்பட்டிருந்தது தான். ஆனால் அதில் நிறைய பிரச்சனை இருந்தது. குறிப்பாக இப்போ ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் இங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு கேட்டலாகில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அது அங்கே தான் இருக்குமான்னு பார்த்தா அது கொஞ்சம் தள்ளி இருக்கும், இல்லைன்னா வேற ஒரு பக்கம் தள்ளி இருக்கும். இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது. அது ரொம்ப துல்லியமாக இல்லை. அப்போ இதை துல்லியமாக இருக்கிற மாதிரி ஒரு கேட்டலாகை உருவாக்கணும் அப்படின்றது தான் இவருடைய எண்ணமாக இருந்தது. அதுக்காக அந்த ராம்ஸ்டன் சர்க்கிளை பயன்படுத்தினாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இதில் டெலஸ்கோப்பும் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய டெலஸ்கோப்பை வச்சு நட்சத்திரங்களை பார்க்கும்போது அதனுடைய நிலை அதில் தெரியும்.
அதனுடைய நிலை வந்து ஒரு டிகிரியில் வந்து தெரியும். அதுக்கப்புறம் அந்த டிகிரியில் இருக்கக்கூடிய நம்பர் அந்த கோணத்தினுடைய எண்ணை வச்சு அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணி அது கரெக்டாக எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத கண்டறியலாம். ஸோ அதை தான் வந்து ஜெசப்பி பியாக்ஸியும் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படியே படிப்படியாக 100, 200 அப்படின்னு ஆரம்பிச்சது. ஆயிரக்கணக்கில் வந்து போக ஆரம்பிச்சிருந்தது. ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களினுடைய நிலையை இவர் வந்து கேட்லாக பண்ண தொடங்கியிருந்தாங்க. இப்படியே சில ஆண்டுகள் வந்து நகரத் தொடங்கியிருந்தது. பின்னர் 1801 இந்த காலகட்டத்தில் கான்ஸ்டலேஷன் டோரஸ் அப்படின்ற ஒரு நட்சத்திர குழு, அந்த நட்சத்திர குழு பக்கத்தில் ஒரு இந்த டெலஸ்கோப் வச்சு அந்த நட்சத்திர குழுவின் மீது இவர் வந்து டெலஸ்கோப் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது இங்கே வந்து அந்த டோரஸ் அப்படின்ற நட்சத்திர குழு கான்ஸ்டலேஷன் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து டெலஸ்கோப்பை வச்சு அந்த ஒரு பாதை, அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கை அந்த பொசிஷனை வந்து இவர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன வெளிச்ச புள்ளி வந்து அந்த இடத்துல வந்து நின்று இருந்தது. இப்போ இதை வந்து ஜெசப்பி பியாக்ஸி பார்த்த உடனே அது என்னவா இருக்கும் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சுக்கிறதுல அதிக ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அந்த ஒரு கான்ஸ்டலேஷன் டோரஸ் அப்படின்ற நட்சத்திர குழு இருக்கக்கூடிய இடத்துல இந்த டெலஸ்கோப்பை வச்சு பார்க்கும்போது அந்த வெளிச்சமான புள்ளி இல்லை. இப்போ திடீர்னு வந்திருந்த மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருந்தது. குறிப்பாக இவர் இதை 1801 ஜனவரி 1 அன்னைக்கு பார்த்தாங்க. இப்படி பார்த்த உடனே ஜெசப்பி பியாக்ஸி ஆரம்பத்தில் அதை வந்து ஒரு நட்சத்திரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறமா போக போக அடுத்தடுத்த நாள் அவர் வந்து அதே இடத்த பார்த்தாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு இவர் பார்த்த அந்த வெள்ளை புள்ளி வந்து நகர்ந்துட்டு இருந்தது. இப்போ அதை நகர்றதை பார்த்த உடனே இது ஃபிக்ஸ்டு ஸ்டாராக இருக்க வாய்ப்பு இல்லை, அப்போ இது ஒரு காமெட், அதாவது வால் நட்சத்திரமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா வால் நட்சத்திரம் வந்து நகரும். ஸோ அதனால் அது வால் நட்சத்திரம் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் 3வது நாளும் அதே மாதிரி இரவு நேரத்தில் வானத்தை அதே இடத்துல வச்சு டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தாங்க. அப்போவும் அந்த வெள்ளை புள்ளி வந்து நகர்ந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த ஒரு நகர்வு வந்து எப்படி இருந்ததுன்னா வால் நட்சத்திரம் மாதிரி வேகமாக இல்லாமல் அது மெதுவாக மற்ற பிளானட்ஸ், அதாவது கோள்களெல்லாம் எப்படி வந்து மெதுவாக நகருமோ அந்த மாதிரி அது வந்து டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது மெதுவாக நகர்ற மாதிரி இருந்தது. அப்போ ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் அது இருக்குது, மெதுவாகவும் இருக்குது. அப்போ அது வால் நட்சத்திரமாகவும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஜெசப்பி பியாக்ஸி வந்து முடிவு பண்ணாங்க. அப்போ அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல தான் ஜெசப்பி பியாக்ஸி வந்து அடுத்து சில நாட்கள் வந்து ஆர்வம் காட்டினாங்க. மேலும் இவர் பண்ண இந்த ஒரு ரிசர்ச் பற்றி, அதாவது இவர் கண்டறிஞ்சிருந்த இந்த புதிய வகையான ஒரு வெள்ளை புள்ளி, அது பற்றி இவர் வந்து பார்னமா ஓரியானி அப்படின்ற இன்னொரு இட்டாலியன் மேத்தமெட்டிஷியன் அண்ட் அஸ்ட்ரானமர், அவரும் ஒரு ப்ரீஸ்டாக கூட இருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட ஒரு லெட்டரில் எழுதி அதை வந்து தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக இவர் கண்டறிஞ்சிருந்த இந்த வெள்ளை புள்ளி பற்றி நிறைய இடங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக ஜெர்மனியை சார்ந்த யோஹான் காரல் ஃப்ரீட்ரிக் கவுஸ் அப்படின்ற, அதாவது யோஹான் காரல் ஃப்ரீட்ரிக் கவுஸ் அப்படின்ற ஒரு ஜெர்மன் அஸ்ட்ரானமர், அவருக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது. அவர் வந்து 1777 இந்த காலகட்டத்தில் தான் பிறந்தவர். இவரோட 31 வயசு கம்மி. அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 23 வயசு தான் இருந்தது. ஸோ அவர் வந்து இதனுடைய சுற்றுப்பாதையை கவனித்தா அது என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதேமாதிரி ஜெசப்பி பியாக்ஸியும் அதனுடைய சுற்றுப்பாதையை கவனிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்குள்ளே அது வந்து சூரியனுக்கு அந்த பக்கம் போயிருச்சு. ஸோ கிளார் அடிக்க ஆரம்பிச்சு அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அந்த ஒரு வெள்ளை புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னே தெரியல. இப்போ அது அடுத்த பக்கம் வர்ற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணாங்க. அப்போ அந்த யோஹான் காரல் ஃப்ரீட்ரிக் கவுஸ் அவர் வந்து வெயிட் பண்ணி அதனுடைய சுற்றுப்பாதையெல்லாம் கவனித்து அது பிளானட் மாதிரி தான் நகருது அப்படின்றத அதே 1801 டிசம்பரில் தெரிவித்தாங்க. இதை தெரிவித்த உடனே தான் ஜெசப்பி பியாக்ஸி வந்து அப்போ அது ஒரு கோளாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இதுக்கு முன்னாடியே யோஹானஸ் கெப்லர் அப்படின்ற ஒரு ஜெர்மன் அஸ்ட்ரானமர், அவர் வந்து இந்த மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும், அதாவது செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் இடையில் ஏதோ ஒரு கோள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு பிறகு வந்த யோஹான் டேனியல் டிட்டியஸ் அப்படின்ற இன்னொரு ஜெர்மன் அஸ்ட்ரானமர், அவரும் அதே மாதிரி அவருக்கு பிறகு வந்த யோஹான் எல்லட் போர்ட் அப்படின்ற இன்னொரு ஜெர்மன் அஸ்ட்ரானமர், இவங்க 2 பேருமே அதே விஷயத்தை வலியுறுத்தி டிட்டியஸ் போர்ட் லா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை, ஒரு லாவையே உருவாக்கினாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சூரிய குடும்பத்தில் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோள்களும் கரெக்டாக ஒரு கணித ரீதியான தொலைவை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது
இப்போ சூரியன்லேருந்து புதன் கோள் இருக்குன்னா புதன்லேருந்து வெள்ளிக்கோள் இருக்குது, வெள்ளிக்கு அப்புறம் பூமி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடைப்பட்ட தொலைவு வந்து ஒரு குறிப்பிட்ட கணித ரீதியாக வந்து பொருந்தக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை நான் சிம்பிளாக உதாரணத்துக்கு புரியணும்னு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு சூரியன்லேருந்து இந்த மெர்க்குரி அதாவது புதன் அது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த 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 ஒரு புதன் கோள்லேருந்து வெள்ளிக்கோளுக்கு வந்து 6 கிலோமீட்டர் வந்து தொலைவு இருக்கும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கோள்லேருந்து பூமிக்கு வந்து 6 6 12 ஸோ 12 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். அதுக்கப்புறம் பூமியிலிருந்து செவ்வாய்க்கோளுக்கு வந்து 24 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். செவ்வாயிலிருந்து ஜூபிட்டருக்கு 48 இருக்கணும். ஸோ இது மாதிரி வரிசையாக வந்து இந்த மாதிரி ஒரு கணித ரீதியான மெத்தடில் தான் இப்படி இருக்குது அப்படின்றது தான் டிடிஎஸ் போர்ட்லாம் அப்படின்றது. ஸோ அதை தான் அவங்க 2 பேரும் முன்மொழிஞ்சிருந்தாங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் வெள்ளி புவி செவ்வாய் இது வரைக்கும் கரெக்டாக இந்த மேத்தமேட்டிக்ஸ் நான் சொன்ன அந்த கணித ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்து இருந்தது. அந்த கேப் எல்லாம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இருந்தது. ஆனால் செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலைவு மட்டும் ரொம்ப அதிகமாக இருந்தது. உதாரணத்துக்கு இப்போ செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழனுக்கும் 48 கிலோமீட்டர் இருக்கணும்னா அது 96 கிலோமீட்டர் இருந்தது. அப்போ நடுவில் ஏதோ ஒன்று 48 கிலோமீட்டரில் இருக்கணும். அப்போ தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் இடையில் கணித ரீதியான ஒரு ஒற்றுமை இருக்குது. ஸோ அதே ஒற்றுமை தான் இருக்கணும். அப்போ ஒற்றுமை இல்லாமல் இங்கே ரொம்ப பெருசாக ஒரு கேப் இருக்குது அப்படின்னு அப்ப நடுவுல ஏதோ ஒரு பிளானட் இருக்கு, அதை நம்ம கவனிக்காம விட்டுருக்கோம் அப்படின்றது தான் அந்த 3 பேரும் சொன்னது. ஸோ இதை வந்து ஜெசப்பி பியாக்ஸி வந்து தெரிஞ்சிருந்தாங்க. அதனால அவர் என்ன சொன்னாங்கன்னா இவர் கண்டறிஞ்ச அந்த வெள்ளை புள்ளியை ஒரு கோள் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஆய்வு செய்யும்போது அது ஒரு கோள் கிடையாது அப்படின்னு தெரிய வந்தது. அது ஒரு ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு அப்போ அறியப்பட்டது. அதாவது ஒரு சின்ன கோள் அப்படின்னு சொல்லி, அதாவது சிறுகோள் அப்படின்னு அப்போ அது வந்து அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கப்புறமா ஜெசப்பி பியாக்ஸி வந்து அதுக்கு வந்து சீரிஸ் ஃபெர்டினாண்டியா அப்படின்னு சொல்லி பேரிட்டாங்க. சீரிஸ் அப்படின்னா ரோமானிய விவசாய கடவுளினுடைய பேர் சீரிஸ் அப்படின்றது. ஃபெர்டினாண்டியா அப்படின்னா அப்போதைய இட்டலி அதனுடைய ஒரு கிங்காக இருந்த ஃபெர்டினாண்ட் த ஃபோர்த் அவருடைய பேரை வந்து அடிப்படையாக வச்சது. ஆனால் இது பொலிட்டிக்கலாக அப்போ ஏற்றுக்கொள்ளப்படலை ஃபெர்டினாண்டியா அப்படின்ற பேர். ஸோ அதனால் வெறும் சீரிஸ் அப்படின்றது மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சீரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் இடையில் அந்த ஆஸ்ட்ராய்டு இருக்குது அப்படின்னு உறுதி செய்யப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்குது. 1803ஆம் ஆண்டு இவர் ஜெசப்பி பியாக்ஸி வந்து 6748 அவ்வளோ ஸ்டார்ஸை வந்து இவர் வந்து ஒரு பட்டியலிட்டு ஒரு ஸ்டார் கேட்லாக 1803ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. 6748 நட்சத்திரங்களினுடைய நிலையை மிக துல்லியமாக இவர் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பிரெஞ்சு அகாடமி ஆஃப் சயின்சஸ் தரப்பிலிருந்து லலாண்டி பிரைஸ், அது வந்து லலாண்டி மெடல் அப்படின்னு அழைக்கப்படும், அது வழங்கப்பட்டது. இவர் கௌரவிக்கப்படவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறமா ஜெசப்பி பியாக்ஸி வந்து தொடர்ச்சியாக இன்னும் நிறைய நட்சத்திரங்களினுடைய நிலையை வந்து கணிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த காலகட்டத்தில் ப்ராப்பர் மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் அதையும் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ப்ராப்பர் மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸ்னால் என்னென்னா நட்சத்திரங்களும் வந்து நகர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது பூமியை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிறனால அதனுடைய நகர்வை நம்மளால் உணர முடியாது. ஆனால் அந்த நகர்வை உணர்ந்து அது எந்த அளவுக்கு நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத ஜெசப்பி பியாக்ஸி வந்து கணிக்கவும் செஞ்சாங்க. ஸோ ப்ராப்பர் மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸையும் கூட, அதாவது வெறும் அதனுடைய நிலையை மட்டும் எழுதாமல் அதனுடைய நிலையில் அது எந்த வேகத்தில் எப்படி மூவ் ஆகி போயிட்டுருக்கு, எந்த இயக்கத்தில் இருக்குது, அதை இவர் வந்து அடுத்த ஒரு ஸ்டார் கேட்லாக இன்னொரு செகண்ட் அடிஷனை இவர் வந்து தொடங்கினாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்டார் கேட்லாக் வந்து அவ்வளோ துல்லியமாக இல்லை. இங்கே நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்கன்னா திடீர்னு இங்கே இருக்கும் அல்லது இங்கே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அதனுடைய ப்ராப்பர் மோஷன் தான். ஸோ அதையே ஜெசப்பி பியாக்ஸி இந்த காலகட்டத்தில் தான் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய ப்ராப்பர் மோஷனை எழுதுனா என்ன ஆகும்னா இது பர்டிகுலராக அதனுடைய வேகத்தில் இந்த ஒரு பாதையில் போயிட்டுருக்குன்னா அப்போ அது எங்கே இருக்கும் அப்படின்றத, அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எங்கே இருக்கும் அப்படின்றத ரொம்ப துல்லியமாக கணிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜெசப்பி பியாக்ஸி வந்து ப்ராப்பர் மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸையும் எழுதினாங்க. மேலும் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட 61 சிட்னி அப்படின்ற மிக முக்கியமான ஒரு ஸ்டார் அதை பற்றியும் எழுதினாங்க. இதுதான் வந்து ஹை மோஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார், ஹை ப்ராப்பர் மோஷன் இருக்கக்கூடிய ஸ்டார். ஹை ப்ராப்பர் மோஷன்னா இது வந்து கொஞ்சம் மற்ற நட்சத்திரங்களை கம்பேர் பண்ணும்போது இது நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்குது, அதாவது ஒப்பீட்டு அளவில் பக்கத்தில் இருக்குது. அதனால் இது வந்து நகர்றதை நம்மளால் ஈஸியாக வந்து உணர முடியும். அதனால் இதனுடைய நகர்வு வேகமாக இருக்கிற மாதிரியும் நம்ம
நமக்கு தோணும். அதுதான் வந்து இந்த 61 சிக்னி அப்படின்ற இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம். அதை பற்றியும் அதனுடைய வேகத்தையும் கூட ஜெசப்பி பியாக்ஸி வந்து எழுதி 1814ஆம் ஆண்டு இவருடைய செகண்ட் ஸ்டார் கேட்டலாக வெளியிட்டாங்க. அதில் 7646 ஸ்டார்ஸை குறிப்பிட்டிருந்தாங்க. மொத்தமாக இந்த 1803 1814 இந்த 2 ஸ்டார் கேட்டலாகையும் சேர்த்தா மொத்தமாக இவர் வந்து 14394 நட்சத்திரங்களினுடைய பொசிஷன்ஸை வந்து எழுதியிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. பிற்காலத்தில் வந்த வானியலாளர்கள் அந்த நட்சத்திரங்களினுடைய நிலையையும் அதனுடைய இயக்கத்தையும் கண்டறிகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் ஜெசப்பி பியாக்ஸியோடைய மிக முக்கியமான வானியல் பங்களிப்புகள். இவர் இறுதியாக 1826 ஜூலை 22 அன்னைக்கு இவருடைய 80 வயசில் இறந்து போனாங்க. இவர் இறந்து போன 16 ஆண்டுகளுக்கு பிறகு 1838ஆம் ஆண்டு ஃப்ரீட்ரிக் வில்ஹெம் பெசல் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஜெர்மன் ஆஸ்ட்ரானமர் அவர் வந்து இந்த பேரலாக்ஸை பயன்படுத்தி நட்சத்திரங்களினுடைய தூரத்தை கணக்கிடக்கூடிய முறையை வந்து அவர் கொண்டு வந்து இந்த பூமி அந்த சூரிய குடும்பத்தை விட்டு நட்சத்திரங்கள்லாம் வெகு தொலைவில் இருக்குது அப்படின்னு அந்த ஃப்ரீட்ரிக் வில்ஹெம் பெசல் வந்து கண்டறிஞ்சாங்க. அவர் அதை 1838ஆம் ஆண்டு கண்டறிஞ்சாங்க. அதை எப்படின்னா 61 சிக்னி அப்படின்னு ஜெசப்பி பியாக்ஸி வந்து அந்த ரெண்டாவதாக ஸ்டார் கேட்டலாக் வெளியிட்ட 7646 அந்த நட்சத்திரங்களில் ஒன்று தான் இந்த 61 சிக்னி. ஸோ அதனுடைய இயக்கத்தை அடிப்படையாக வச்சு அதனுடைய நிலையை அடிப்படையாக வச்சு அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத அந்த ஃப்ரீட்ரிக் வில்ஹெம் பெசல் வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அது நாள் வரைக்கும் வந்து நட்சத்திரமும் வந்து எப்படி நம்ம சூரியன் வந்து இருக்கோ ஒரு 14 கோடி கிலோமீட்டர் அவ்வளோ தொலைவில் இருக்கோ அந்த மாதிரியான தொலைவில் தான் இந்த நட்சத்திரங்களும் இருக்கும் அப்படின்னு கருதப்பட்டது. ஆனால் அதெல்லாம் பல ஒளியாண்டுகளுக்கு பின்னாடி இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்றது இதுக்கப்புறம் 1838க்கு அப்புறம் தான் புரிய வந்தது. இது புரிய வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் ஃப்ரீட்ரிக் வில்ஹெம் பெசல் தான். இவர் இதை கண்டறியறதுக்கு மிக முக்கிய காரணம் 61 சிக்னியோடைய ப்ராப்பர் மோஷன் வந்து எழுதப்பட்டது தான். அதை எழுதினது ஜெசப்பி பியாக்ஸி தான். இதனால ஜெசப்பி பியாக்ஸியோடைய வானியல் பங்களிப்பு அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னொன்று என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன அந்த சீரிஸ் அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு அது பிற்காலத்தில் அதாவது 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அது சீரிஸ் அப்படின்றது ஒரு சாதாரணமான சிறுகோள் கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி அது ஒரு குறுங்கோள் அப்படின்னு பண்ணப்பட்டது. அதாவது டுவார்ஃப் பிளானட் அப்படின்னு, அதாவது இது ஒரு ப்ராப்பரான ஒரு கோளும் கிடையாது, அதே மாதிரி ஆஸ்ட்ராய்டு சிறுகோளும் கிடையாது. இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு டிராஃப்ட் பிளானட் தான் இந்த ஒரு சீரிஸ் அப்படின்றது கண்டறியப்பட்டது. மேலும் செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் கண்டறியப்பட்ட முதல் மற்றும் மிகப்பெரிய ஒரு டுவார்ஃப் பிளானட்னா அது இது மட்டும்தான். ஸோ அதை கண்டறிஞ்சது ஜெசப்பி பியாக்ஸி. இதுக்கப்புறமா தான் சோலார் சிஸ்டமில் வெறும் கோள்கள், அதுக்கப்புறம் வந்து சூரியன், அதே மாதிரி நிலா, இது மட்டும், அதாவது கோள்கள், அதே மாதிரி சூரியன், அதுக்கப்புறமா நிலாக்கள், இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதில் சின்ன சின்ன கற்கள் இருக்குது, ஆஸ்ட்ராய்ட்ஸ், அதுக்கப்புறம் டுவார்ஃப் பிளானட் இதெல்லாம் கூட இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து கண்டறியப்பட்டது. ஸோ இதெல்லாம் கண்டறியப்படுறதுக்கு ஜெசப்பி பியாக்ஸியோடைய வானியல் பங்களிப்பு மிக முக்கியமானது. இப்பேற்பட்ட ஜெசப்பி பியாக்ஸி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஏற்கனவே நான் 16ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மிக முக்கியமான வானியல் முன்னேற்றங்கள் பற்றி பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.